வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ மை சேனல். இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா, 10 நிமிஷம் லேட்டா தான் நான் பார்த்தேன். அந்த 10 நிமிஷம் லேட் ஆனதுனால, நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வஞ்சி ரஸ்தாகார் பஸ்ல மாட்டிக்கிட்டேன். அந்த வஞ்சி ரஸ்தாகார் பஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அது எங்க ஊர்லேருந்து சுத்தி தான் போகும் 5 கிராமம் வழியா. அதுவும் பத்தாதுன்னு சொல்லி, இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டு அவங்க ஆப்பமும், முட்டை ஆம்லெட்டுக்கு இதில பார்த்தீங்கன்னா, பஸ்ஸ நிப்பாட்டி அவங்க பிரேக்ஃபாஸ்ட் வாங்கினா, எனக்கு இன்னும் 15 மினிட்ஸ் டிலே ஆயிட்டு. அது பார்த்தீங்கன்னா, அதுதான் டிலே ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப அங்க போய் சேர்றது 5 கிலோமீட்டர்ல போய் சேர்ந்தோனே பார்த்தீங்கன்னா, அங்க வள்ளியூர் பஸ்ஸே இல்ல. திருநெல்வேலி பஸ்ஸும் வரல. நான் இது கிளம்புனதே 7:50க்கு ஒரு பஸ் வந்துச்சு. வள்ளியூர் பஸ். அதில போய் சேர்ந்து, அங்க போய் சேர்றதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் 9:45 ஆயிட்டு. இவ்வளோத்துக்கும் நான் 9:30க்கு அங்க இருக்கணும். ஆனா, இன்னைக்கு 10 நிமிஷம் லேட்ல நான் அங்க போய் சேர்ந்ததே நான் லேட் ஆயிட்டேன். சரி, இவ்வளோதான் என் சோகக்கதை. அதுக்கப்புறம் நான் இனி வீட்ல நான் போய் பார்த்தேன்னா, இப்போதைக்கு என் வீட்டு நிலைமை இப்படி தான் இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவா தான் வீட்டு வேலை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்குன்னா உங்களுக்கு தெரியும், அ வீடு புது வீடு கட்டுறது கூட ஈஸியா தான் கட்டிடலாம் போல இருக்கு இந்த காலத்துல. ஆனா, அந்த பழைய வீட ரெனோவேஷன் பண்ணி பற்ற பாடு இருக்கே! கடவுளே! எப்பப்பப்பா! என்ன இது முடியல சாமி. சீரியஸா சொல்லப்போனா. ஏனிக்குன்னா, ஒரு வீட வச்சுட்டு நான் 6 மாசமா இது செஞ்சுருக்கேன். தேக்காங்க ஒரு வேலை கூட இதுவரைக்கும் என் வீட்ல நடந்தது சரித்திரமே இல்ல. சீரியஸா சொல்லப்போனா. நான் இதுக வரைக்கும் நான் லாஸ்ட் விளாக்ல நான் எவ்வளோ காமிச்சிருந்தேனோ, அதுதான் எனக்கு வீட்ல வேலை நடந்தது. அதுக்கப்புறம் இப்ப பார்த்தேன்னா, இப்பன்னு தான் வேலை நடக்கு சீரியஸா சொல்லப்போனா. ஒரு 2 மாசம் கழிச்சு. அதுலயும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் செங்கல் வந்துச்சு. இந்த 2, 3 சிமெண்ட் வந்துச்சு. காலையில இந்த 2 அண்ணா வந்து இந்த கொட்டுற வேலைய அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போலாம் இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஐடி ஜாபோட பார்த்தீங்கன்னா, இந்த ப கொத்தனார் வேலை தான் ஈஸியா தோணுது. ஏன்டா அவங்களுக்கு 2 ஹவர்ஸ்க்கு பிரேக் கிடைக்கும். நம்மளுக்கெல்லாம் 1 ஹவருக்கு தான் பிரேக் கிடைக்கும். எனக்கெல்லாம் சீரியஸா சொல்லப்போனா 1 ஹவர் தான் பிரேக் கிடைக்கும் ஆஃபீஸ்ல. ஆனா அவங்களுக்கு 2 ஹவர்ஸ் கிடைக்கும். 12க்கு என்னமோ லஞ்ச் பிரேக்குக்கு போனாங்க. வந்தது 3 மணிக்கு. அப்ப என்ன ஒரு நிம்மதியான வாழ்க்கை? அப்படியே நான் யோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா இன்னைக்கு அவங்க கொஞ்சம் பூசிட்டு அவங்க கிளம்பியாச்சு. நானும் என் வீட்டுக்கு புறப்பட்டாச்சு. பாய்.